அன்பான இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து வேகன்சி வந்துச்சு, எல்லாமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்வியூ பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபார்மும் கிடையாது. நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னீங்களா தான் அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நேர்காணலில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறீங்க. அந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நான் அடுத்த சப்ஸ்கிரிப்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா சத்துணவுக்கு மட்டும்தான், எனக்கு அங்கன்வாடிக்கு வராதெல்லாம் நினைக்க வேண்டாம். சத்துணவு ப்ளஸ் அங்கன்வாடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு, மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்துணவு நேர்காணலுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி கொஸ்டின் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துங்க, அங்கன்வாடியில் இருக்கிறீங்க சத்துணவு நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அங்கன்வாடியெலாம் புது திருப்பத்தோடு பார்த்திங்கன்னா அட கடவுளே இது என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்குதா, இது மாதிரிலாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்பர் பார்த்திங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க எந்த மாதிரி கொஸ்டின் சொல்லி நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா, சமையலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்னா, சமையலில் பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா விசேஷம் கல்யாணமாக இருக்கட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சமைச்சு கொடுப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே நான் டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா தினைக்கு எந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு வகையான பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். கொண்டைக்கடலை, முட்டை, காய்கறி, கேழ்வரகு இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பள்ளி நீங்கள் பார்த்திங்கன்னா சமையல் செய்ய பள்ளியோட பார்த்திங்கன்னா எப்படின்னா ஹையர் செகண்டரி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. எப்படியும் 100 200 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரியும் படிப்பாங்க, லோ லெவல்லையும் படிப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸாக பார்த்திங்கன்னா பிரித்து பெரியவர் தனியாக சிறியவர் தனியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி போடுவேன். ரொம்ப அதிகமாக போட்டு வீணும் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கம்மியாகவும் போட மாட்டேன். அப்படி கம்மியாக இப்போ எந்த குழந்தைக்காவது பத்தலைன்னா மறுபடியும் 2வது டைம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போடுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது பொருள் உங்களுடைய உயர் அதிகாரியாக இருக்கட்டும், சமையல்கார யாருமே இல்லை, அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பொருள் இல்லை, அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன செய்வீங்க, அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பொருள் இல்லைனா உடனே பார்த்திங்கன்னா என்னுடைய மேலதிகாரிக்கு பார்த்திங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் கேட்பேன். அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது காசு என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா போட்டு வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சு குழந்தைகளுக்கு அந்த டைமிங் கூட அப்படின்னு ஏதாவது அறிவுறுத்தினா அது பார்த்திங்கன்னா செய்வேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பார்த்திங்கன்னா காய்கறி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி என்னோடய சொந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுவேன். அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஏதாவது ஏற்படுச்சுன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சர்கிட்ட சொல்லி குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்து மற்ற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணுவேன். நாம் செஞ்ச சாப்பாட்டில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்க ஏதாவது பிரச்சனைக்கு தான் செக் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய தப்பு ஏதாவது நடந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்து நான் பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா கொஸ்டின் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே பை டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சத்துணவு நேர்காணலுக்கு போகிறீங்க. முதலாக பார்த்திங்கன்னா அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. ஏன்னா அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்து நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுத்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் கொடுத்து தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்களா, அதே மாதிரி எழுத படிக்க தெரியுதான்னு செக் பண்ணுறாங்களா. சமையல் உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா இருந்தது தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா சரளமாக பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே செக் பண்ணுறாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஹால் அனுப்புகிறாங்க. இன்டர்வியூ ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கும் விண்ணப்பித்த மையத்துக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னு சொல்லி கேட்குறாங்களாம்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டருங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லணும். அதேமாரி உங்களுடைய வீட்டிலேருந்து நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போவீங்க, எத்தனை நிமிஷத்தில் போவீங்க, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, 1/4 மணி நேரமா, 10 நிமிஷமா, என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லுங்கள். எதுக்கும் பயப்படாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்ட தெரியுமா, ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் போகிறதுக்காக நீங்கள் தனியாக வந்து பார்த்திங்கன்னா யாரையும் எதிர்பார்க்காத அந்த டைமிங்க்கு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட தெரிஞ்சது சொல்லுங்கள். இல்லையா வந்து பார்த்திங்கன்னா நான் பழகிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்க்கு போவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சத்துணவு சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டைமிங்குள்ளே போயிடுவேன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி என்னோடய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேன், அந்த டைமிங்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவேன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் என்றால் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி காய்கறி விதைக்கலாம் போடலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுரக்காய் போடலாம், கீரை, மிளகாய், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூச்செடிலாம் வைக்கலாம், பாக்காய் போடலாம், கத்திரிக்காய், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு சமையல் உதவியாளர்னா என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் என்பது சமையல்காரர் சமைக்கும் போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர்னு சொல்லலாம். இவர் பணி வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரரின் உதவியாளராக சமையலறை வேலைகள் செய்தல், காய்கறி வெட்டுதல். சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வெட்டுறது, மசாலா தயாரிக்கிறது, உணவு பரிமாறுறது, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பரிமாறுறது, சமையல் அறை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்கிறது, இது மாதிரி பணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளடக்கிது. சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரருக்கு உதவி செய்வதன் மூலம் சமையல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா முடித்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வழங்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் 4 இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கரெக்டாக கொடுக்கறது, காய்கறி வெட்டுறது, மசாலா பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் எந்த மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா சமைப்பீங்க அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சமையல் எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். அது என்னன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். திங்கக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரமோ 3வது வாரமோ வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா மிளகுட முட்டை வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரமும் 4வது வாரமும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதோட முட்டையும் அதே மாதிரி சாம்பார் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி மசாலா முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2வது வாரமும் 4வது வாரமும் உங்களுக்கு மிளகு முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. அடுத்து புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரமும் அதே மாதிரி 3rd வாரமும் மிளகு முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரமும் 4வது வாரமும் தக்காளி மசாலா முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் போடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், அவிச்ச முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரமும் 3வது வாரமும் கொடுக்குறாங்க. அடுத்து 2வது வாரமும் 4வது வாரமும் எலுமிச்சை சாதம், சுண்டல், தக்காளி முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா பரிமாறதா சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதம், அப்படிலாம் மசாலா முட்டை, உருளைக்கிழங்கோட வந்து பார்த்திங்கன்னா கீரை சாதம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அண்ட் வேக வைத்த முட்டையோட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கியோட சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமை நாள். சனிக்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் தான், இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு இதே தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே பேசிக் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்வியூவில் கேட்குறாங்க நீங்கள் சொன்னீங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சரோட வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.